ஹலோ வணக்கம் மை டியர் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வித் ட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம மே 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இன்றைக்கி தினமணிலியாக இருக்கட்டும், இல்லை தின இந்துலையாக இருக்கட்டும், அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அங்கங்கே போர்ட்டல்ஸ்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகேங்க, பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த கொரோனா இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறது இல்லையா? ஸோ அதுக்கு மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா மலேரியாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போமோ, அதாவது ஹைட்ராக்சி குளோரோ குயினன் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இப்போ பிளாஸ்மா தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த பிளாஸ்மா தெரப்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பிளட்டில் இருந்திருக்க அந்த பிளாஸ்மாஸ் அது கண்டென்ட்டை எடுத்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாஸ்மா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஓகே, ரெட் கலரில் இருக்காது, எல்லோயிஷ் கலரில் இருக்கும் பிளாஸ்மா. இது லிக்விட் ஃபார்ம், அதான் பிளட்டில் இருக்க லிக்விட் ஃபார்மே பிளாஸ்மா அப்படின்றோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த டிசீஸை COVID-19 அப்படின்னு டிசீஸ் க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பிளாஸ்மா தெரப்பி. பட் இது COVID-19 தான் கண்டுபிடிச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா சில வைரஸால் உருவாகக்கூடிய டிசீஸ் லைக் மாம்ஸ், மீஸ்லஸ், போலியோ அண்ட் ஃப்ளூ, அதாவது தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, இளம்பிள்ளை வாதம், இந்த காய்ச்சலுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? டெங்கு ஃபீவருக்குலாம் அந்த பிளாஸ்மா தெரப்பிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். ஓகே, அந்த பிளாஸ்மாஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க டெங்கு ஃபீவருக்குலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு மெத்தடை தான் அந்த COVID-19க்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது முதல்ல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுது அப்படின்னா நல்லா பாருங்கள். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தாங்க லான்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணுறாங்க. எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ரொம்ப முக்கியங்க. கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் இது முதல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கேட்பாங்க எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேஷ் தான். எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னா கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மம்ஸ், மீஸ்லஸ், போலியோலாம் என்னங்க பாக்டீரியாவால் உருவாக்கப்பட நோயா? கிடையவே கிடையாது. எதால் உருவாக்கப்படக்கூடிய நோய் அப்படின்னா வைரஸால் உருவாக்கக்கூடிய நோய் தான். நம்ம சயின்ஸ்லாம் பார்த்துக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் caused by virus, disease caused by virus அப்படின்னு கூட இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? மம்ஸ், மீஸ்லஸ், போலியோ, ஃப்ளூ, பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை, இளம்பிள்ளை வாதம், காய்ச்சல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வைரஸால் வரக்கூடிய ஃபீவர்ஸ் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா இகிராம் சுராஜ் போர்ட்டல் அண்டு மொபைல் அப்ளிகேஷனுங்க. அதாவது இகிராம் சுராஜ் போர்ட்டல் அப்படின்னு ஒரு இணையதளமும் மொபைல் செயலியும் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜுங்க. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. கேட்பாங்க இகிராம் சுராஜ் போர்ட்டல் வாஸ் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட்டது தான் இந்த இகிராம் சுராஜ் இணையதளம் மற்றும் மொபைல் செயலி. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா ஸோ அந்த கிராமப்புறத்தில் இருக்க அந்த கிராம பஞ்சாயத்து அந்த மேம்பாடு திட்டங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு சீரை வகுத்து ஒரே இதுவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இகிராம் சுராஜ் போர்ட்டல், அதாவது இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. இது யார் உருவாக்கியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா யாருங்க? பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இவங்க தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்றைக்கு அப்படின்னா நேற்று தான். ஆக்சுவலாக 30 ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை. சரிங்களா? அது ஏப்ரல் மந்த் லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. சரிங்களா? இகிராம் சுராஜ் போர்ட்டல் யார் லான்ச் பண்ணது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். சரிங்களா? ஓகேங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? USAID அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? USAID அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம எக்ஸாம்ஸில் அப்ரிவேஷன்ஸ் கூட கேட்குறாங்க. இந்த அப்ரிவேஷன்ஸில் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இப்போ ஐ எது டினோட் பண்ணுது, எது டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஐன்றது இந்தியாவா, இன்டர்நேஷ்னலா, இல்லை சம்திங் அந்த ஐயில் என்னென்னலாம் வேர்ட்ஸ் வருமோ அதை கொடுத்துட்டு நம்ம அதை கூட அப்ரிவேஷன்ஸ் கேட்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அனௌன்ஸ்ட் that is to provide $3 million for India's பஹல் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த USAID அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பஹல் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அடுத்து பார்க்கலாம். அந்த பஹல் ப்ராஜெக்ட்டுக்கு USAID அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா $3 மில்லியன் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. நாங்கள் ஓகேங்க, எவ்வளோ மில்லியன் அப்படின்னா 3 மில்லியன். ஓகேங்களா? யார் கொடுக்குறா? USAID அப்படின்னு அமைப்பு கொடுக்குறாங்க. யாருக்காக கொடுக்குறாங்க? இந்தியாவில் இருக்க பகல் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? $3 மில்லியன் கொடுக்குறாங்க. சரி, ஓகே சார், இந்த பகல் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன சார்? பகல் இஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் அக்சஸ் அண்ட் லான்ஜ்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம், இந்த
பகல் ப்ராஜெக்டோட எய்ம் என்ன அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்க ஏழை மக்களுக்கு, ஓகேங்களா, கிராமப்புறத்தில் இருக்க இந்த கிராமப்புறன்ற மாதிரிங்க, இந்த அர்பன் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, ஸோ நகர்ப்புறம் இருக்கு இல்லையா, அந்த நகர்ப்புறத்தில் இருக்க ஏழை மக்களுக்கு, கிராமப்புறம் கிடையாதுங்க, மாற்றி சொல்லிட்டேன், சாரி, நகர்ப்புறத்தில் இருக்க ஏழை மக்களுக்காக அவங்களோட சுகாதார தேவைகளுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த பகல் ப்ராஜெக்ட், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காக இது பண்ணியிருக்கிறது தான் இந்த பகல் ப்ராஜெக்ட். அந்த பகல் ப்ராஜெக்ட் தான் யூஎஸ்ஐட் வந்து பார்த்திங்கன்னா $3 மில்லியன் உங்களுக்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது கேட்க சான்சஸ் எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னா, யூஎஸ்ஐட் இதனோட அப்ளிகேஷன் கேட்கலாம், தென் பகல் ப்ராஜெக்ட் அப்படின்னா எதுக்காக, ஓகேங்களா. ஸோ இதனால் கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா வேறு கேட்குறதுக்கு சான்ஸ் கிடையாதுங்க, ஓகேங்களா. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன, இது நகர்ப்புறத்தில் இருக்க ஏழை மக்களுக்காக ஏழை மக்களின் சுகாதார தேவைகளுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த பகல் ப்ராஜெக்ட், ஓகேங்க. ஸோ அதுபோக இதனுடைய முக்கிய எய்மே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து 10 மில்லியன் புவர், அதாவது 10 மில்லியன் ஏழை இந்தியாவில் இருக்கும் 2020க்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மில்லியன் ஏழை மக்கள் அதை போய் சென்றடையணும், இந்த சேவை வந்து அவங்கள போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்கிறதா அவங்களுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக வச்சு செயலாற்றிட்டு இருக்காங்க. இப்போ எந்த வருஷம் அப்படின்னா 2020. எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 மில்லியன் ஏழை இந்தியர்கள், ஓகேங்களா. 10 மில்லியன், ஓகேங்களா. 10 மில்லியன் அப்படின்போது 1 கோடி பேர் இல்லையா, 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம், இப்போ 10 மில்லியன் அப்படின்போது கண்டிப்பாக 1 கோடி இல்லையா. ஸோ அந்த இவ்வளோ பேர் பீப்புள்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க டார்கெட்டாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய இந்தியாவின் சார்பாக நிரந்தர ஒரு உறுப்பினராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ் திருமூர்த்தி அப்படின்றவரை வந்து நியமிச்சிருக்காங்க. யார் இருந்தாங்க அப்படின்னா சையத் அப்ரூதீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, ஏன்னா சையத் அப்ரூதீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க. இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா டிஎஸ் திருமூர்த்தி அப்படின்ற ஒருத்தவங்க நியமிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம ஜிஎஸ் கொஸ்டின் எடுக்கலாங்க, நிறைய ஜிஎஸ் கொஸ்டின் எடுக்கலாங்க. பாருங்களேன், இப்போது யூஎன் இருக்கு இல்லையா, யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, நியூயார்க்கில் இருக்குது, ஓகேங்களா. நியூயார்க்கில் இருக்குது. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, நியூயார்க்கில் இருக்குது. வேறு என்ன சொல்லலாம், இப்போ யூஎனோட செக்ரட்டரி யார், அந்தோனியா குட்ரஸுங்க, அந்தோனியா குட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஎன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 24th அக்டோபர், ஓகேங்களா. 24th அக்டோபர். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஜிஎஸ் கூட லிங்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் மறக்காது, ஜிஎஸ் நம்மளுக்கு அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இனிஷியல் பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு 1 or 2 years ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஓகேங்களா. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், முக்கியமாக இது டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா. பிகாஸ் வந்து ஜிஎஸ் அது வேஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்க போகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி படித்து வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ யூஎன்னுடைய யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஐநா சபை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்தியாவின் சார்பாக நிரந்தர ஒரு உறுப்பினராக இருக்க போகிறது யார் அப்படின்னா டிஎஸ் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ் திருமூர்த்தி இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சையத் அக்பருதீன் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ யூஎனுடைய செக்ரட்டரி யார் அப்படின்னா அந்தோனியா குட்ரஸ். இவர் வந்து ஒரு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. இதனுடைய தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. தென் இதனோட யூஎன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறது எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 24th அக்டோபர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா யாஷ் வாஸ் லான்ச்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா. யாஷ் அப்படின்னா என்னென்னா இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த்துங்க, ஓகேங்களா. இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த், அதாவது அறிவியல் மற்றும் சுகாதாரத்துறை அவங்களோட அந்த வருஷத்துலேருந்து, அதாவது எப்படி சொல்கிறது, அதனுடைய விழிப்புணர்வுகள், ஓகேங்களா. இப்போ ஒரு வருஷத்தில் வந்து இந்த ஒரு இயர் இருக்குது அப்படின்னா அந்த இயரில் என்னென்ன பாதிப்புகள் நடக்குது, சுகாதார ரீதியாக இருக்கட்டும், இல்லை வந்து டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதை பார்த்து அதனோட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா வந்து பார்த்திங்கன்னா யாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ப்ரோக்ராமில் யார் லான்ச் பண்ணது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து இந்த யாஷ் அப்படின்றத வந்து கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் இப்போ எதுக்கு இப்போ முக்கியமாக, அதனால் இப்போ COVID-19 அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறதுனால இது முக்கியமாக இந்த ஒரு இதை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. த அவேர்னஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட் டு ஃபோக்கஸ் ஆன் COVID-19. இந்த COVID-19 மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த யாஷ் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இது யார் கொண்டு வந்தது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா.
ஸோ இது ரொம்ப கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. யாஷ் அப்படின்னோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க. திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு எஸ் எதை டினோட் பண்ணுது, ஸ்பேஸ் டினோட் பண்ணுதா, சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அவங்க கேட்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ எஸ் டினோட் வந்து சயின்ஸு, ஹெச் ஃபார் ஹெல்த், ஒய் ஃபார் இயர் அண்ட் ஏ ஃபார் அவேர்னஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, the state government of Kerala has initiated Ayur Raksha clinics at the district and taluk level and has established the Ayurveda 19. ஓகேங்களா? ஸோ ஆயுர் ரக்ஷா அப்படின்ற ஒரு கிளினிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நான் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்தையும் வந்து எதுலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமோ அதுதான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ ஆயுர் ரக்ஷா கிளினிக் அப்படின்றது ஒரு ஆயுர்வேதா ஒரு அமைப்பு. அது அவங்க வந்து இந்த கோவிட்-19 போயிட்டுருக்கிற இந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறதுனால அவங்களும் ஹெல்த் கேருக்காக வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ஆயுர் ரக்ஷா கிளினிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளாங்க. ஓகேங்களா? ஆயுர்வேதம் அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேரளா டினோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இதுக்கும் நம்ம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆயுர் ரக்ஷா கிளினிக் அப்படின்னா கேரளா தாங்க. ஓகேங்களா? அவங்க தான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ the initiative has been started for the promotion of non-drug therapy and distribution of medications which will help to the people to improve their immunity. ஓகேங்களா? அவங்களுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த வந்து ஒரு அதான் இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயுர் ரக்ஷா கிளினிக் அப்படின்ற ஒரு இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா பவுன்ஸ் பேக் லோன் அப்படின்ற ஒரு இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இது யார் தொடங்கியிருக்கிறது அப்படின்னா யுனைடெட் கிங்டம் அப்படின்றவங்க தான் தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஏகப்பட்ட பொருளாதார வீழ்ச்சி இல்லைங்களா, இந்த நடுத்தர சிறு தொழிலங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணணும், அந்த கிரைசிஸை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ஆஃப் த கண்ட்ரி. எந்த கண்ட்ரி? யூகேயில் இருக்க கண்ட்ரிஸ். ஓகேங்களா? யுனைடெட் கிங்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பவுன்ஸ் லோன். ஓகேங்களா? பவுன்ஸ் பேக் லோன். ஓகேங்களா? பவுன்ஸ் பேக் லோன் அப்படின்றத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. யார்? யூகே. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ஃபார் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த கொரோனா இஷ்யூஸ்னால எக்கனாமிக் வேறு லெவலில் டவுன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு இதை வந்து காப்பாற்றணும், அது மேலே திரும்பி கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தாங்க இந்த பவுன்ஸ் பேக் லோன். ஓகேங்களா? ஸோ இது யார் லான்ச் பண்ணது அப்படின்னா யூகே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பவுன்ஸ் பேக் லோன் அப்படின்றது யூகே தாங்க. ஓகேவா? ஸோ தென் ஓகேங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா இப்போது இந்தியா வந்து மாலத்தீவுகள் இருக்கு இல்லையா. ஸோ மாலத்தீவுகள் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $150 மில்லியன் வந்து கொடுக்கறதா வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து அறிவிச்சிருக்காரு. சரிங்களா? எந்த நாட்டுக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்தியா ஹேஸ் ஆஃபர்ட் ஏ கரன்சி ஸ்வாப் சப்போர்ட் ஆஃப் $150 million to the Maldives to help the combat the COVID-19 pandemic. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இஷ்யூஸ்னால இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி இதாக இருக்கட்டும், அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள், மாலத்தீவுகள் அப்படின்றது சின்ன சின்ன நாடுகள் இல்லையா. அந்த சின்ன சின்ன நாடுகளுக்கு நம்ம இந்தியாவினுடைய பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனுடைய முதல் ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு $150 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எந்த நாட்டுக்குன்னு கேட்பாங்க. மாலத்தீவுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா தாங்க. ஓகே, எவ்வளோ அப்படின்னா $150 மில்லியன். ஓகேங்களா? எவ்வளோனா $150 மில்லியன். ஓகேவா? ஸோ கேட்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஜீவன் அம்ரித் யோஜனா. ஓகேங்களா? ஸோ ஜீவன் அம்ரித் யோஜனா இதை லான்ச் பண்ண கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் அப்படின்னா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டுங்க. ஓகேங்களா? மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணாங்க. என்ன லான்ச் பண்ணிருக்காங்க? ஜீவன் அம்ரித் யோஜனா. ஓகேவா? ஜீவன் அம்ரித் யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்க மக்களுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கணும். இந்த கொரோனா இஷ்யூஸ்னால அவங்களுக்கு வந்து அதிகம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கஷாயம் கொடுக்குறாங்க. இந்த கஷாய பொடி கொடுக்குறது தான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, கஷாய பொடி கொடுக்குறதாங்க ஜீவன் அம்ரித் யோஜனா. இன்னும் பெரிய இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இன்னும் கம்பசூசர்லாம் கிடையாது. ஓகேங்களா? கஷாய பொடி கொடுக்குறது தான் ஜீவன் அம்ரித் யோஜனா. இங்கே பாருங்களேன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
டெகாக்ஷன் பவுடர் அதான் காதா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கசாயம். சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பீப்புள் இன் பிட் டு பூஸ்ட் இம்யூனிட்டி, அவங்களோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு அடிஷ்னல் விஷயம் தெரியுது பாருங்கள். இது யார் கூட வந்து கொலாபரேட் பண்ணிக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் இவங்க கூட தான் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மத்திய பிரதேஷனுடைய சீஃப் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹன். ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹன். ஸோ கேட்குறது ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. பிகாஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எந்த ஸ்டேட்னுடைய பிரசிடென்ட் யார், இந்த ஸ்டேட்னுடைய இந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் யார், இந்த ஸ்டேட்னுடைய கவர்னர் யார் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்களே. ஸோ அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹனுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ லாஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா டோர் ஸ்டெப் அங்கன்வாடி. ஓகேங்களா? அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க. இது எந்த கவர்மெண்ட் அப்படின்னா குஜராத்துங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடியே பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பார்த்துருப்போம், கேரளா பார்த்துருப்போம். ஸோ இன்னொரு ஸ்டேட் பார்க்குறோம். இவங்க என்ன அப்படின்னா குஜராத்துங்க. குஜராத் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்க இருப்பாங்களே, ஸோ அவங்க அந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து போதுமான நியூட்ரிஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சேவையை தான் அவங்க தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா குஜராத் கவர்மெண்ட்ங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அங்கன்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் போய் சேரணும் அப்படின்றதுனால வீடாக போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காய்கறிகளாக இருக்கட்டும் இல்லை பருப்பு வகைகளாகட்டும் இதெல்லாம் நியூட்ரிஷன் உள்ள பொருட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எது கீழே வருது, அவங்க யார் கீழே பண்ணுறாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம், அதாவது ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இதனோட அப்ரிவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. I for integrated, C for child and D for development and S for services. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னையோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ரிமைனிங் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நாளையோட கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து வீடியோஸ் பாருங்கள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் நம்மளுடைய ஜாபை வந்து தீர்மானிக்கிறது டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாபை தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயங்க. ஓகேங்களா? ஒன்று மேக்ஸ், இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ். பிகாஸ் இப்போ எல்லாருமே மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? தென் இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருமே படிச்சிட மாட்டாங்க. இப்போது நான் ஒரு வீடியோஸ் கொஞ்சம் நான் மிஸ் பண்ண கண்டென்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணி கூட நான் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது நான் சேர்த்து போடலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு விஷயத்தை இன்னொருத்தவங்க போட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரையும் படிச்சிட முடியாது. ஓகேங்களா? நான் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமில் வரலாம், நீங்கள் படித்தது வராமல் கூட போகலாம். ஓகேங்களா? நான் படித்ததை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜாபை அந்த கொஷின்ஸ் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதுல ஒரு முக்கியமான தீர்மானமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா டேட்டாவும் படிக்காதீங்க. எக்ஸாம் நம்மளுக்கு தெரியும் இது கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு யூகம் வரும். அந்த யூகிச்சு நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ போதும், நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த 2020 ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறவே கூடாதுங்க. சரிங்களா? ஓகே, திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.